வணக்கம் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் திருமங்கலம் ஃபிட்னஸ் மஞ்சம்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற மசில் செஸ்ட். ஆல்ரெடி நான் செஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. யோசிக்காதீங்க, அதை நானே சொல்லிடுறேன். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது தம்பிளில், இப்போ நான் ட்ரை பண்ணுறது பாரில். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டேன் என்னோடய மசிலை ஃப்ரீ பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ இந்த பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் பாரில் பார்த்திங்கன்னா நான் 10 கேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 3 செட் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 கேஜாக வெயிட் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு ரெப்பிடேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, 12, 10 இந்த கவுண்ட்டில் தான் என்னோடய ரெப்பிடேஷன் எப்போவுமே இது ஃபிக்ஸ்டுங்க. இந்த ரெப்பில் தான் போடுவேன். இன்கேஸ் நான் ஒரு 4th செட் போட போகிறேன், இல்லை 4 செட்டாக இதை கன்வே பண்ண போகிறேன், இல்லை சூப்பர் செட் மாதிரி போட போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெப்பிடேஷனும் நான் மாற்றிப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே சரி ரெப்பிடேஷன் வந்து அதிகமாக்குனிங்கன்னா வெயிட்டை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வெயிட் போட்டிங்கன்னா உங்களால் அடுத்தடுத்த ஒர்க் அவுட் போட முடியாது. மசில் டைட் ஆகிடுச்சுன்னா எந்த ஒர்க் அவுட்டும் போட முடியாது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளைனில் பெஞ்ச் ப்ரெஸ்ஸுங்க. ஸோ இதுவும் சேம் அதே தாங்க. நீங்கள் இன்க்ளைனில் பெஞ்ச் ப்ரெஸ் போடும்போது உங்களோட அப்பர் செஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த செஸ்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் 3 செட் ட்ரை பண்ணுவேன் எப்போவுமே. 3 செட்டில் நான் ஃபர்ஸ்ட் செட் ட்ரை பண்ணுறேன் 10ல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ஆட் பண்ணிவிட்டு 13 கேஜ் வரைக்கும் நான் புஷ் பண்ணுவேன் முடிஞ்ச அளவு. எனக்கு கூட பின்னாடி ஆள் இல்லை. ஸோ பின்னாடி ஆள் இருந்தாங்கன்னா நான் 40 கேஜி வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்டில் போடும்போது நான் அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும். ஸோ வீடியோ கவர் பண்ணுறதுக்காக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் வாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா டிக்ளைனில் பெஞ்ச் ப்ரெஸ்ஸுங்க. ஸோ இந்த பெஞ்ச் ப்ரெஸ் நீங்கள் போடுறனால உங்களோட லோயர் செஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லோயர் செஸ்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க. இன்னும் மறுபடியும் சொல்ல முடியலங்க. முன்னாடி போட்டு அதே கவுண்ட்டு, அதே ரெப்பு, அதே வெயிட்டு. நீங்கள் வந்து பெஞ்சோட லெவலை மட்டும் மாற்றிக்கிங்க. இன்க்ளைன், டிக்ளைன், ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது என்ன ஒர்க் அவுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பட்டர்ஃப்ளை. என்ன பட்டர்ஃப்ளைன்னு பாட்டு பாடுறேன்னு நினைக்காதீங்க. நிறைய ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இதை பட்டர்ஃப்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட் ஃப்ளைஸுங்க. ஸோ இந்த பெட் ஃப்ளைஸ் இதுக்காக யூஸ் ஆகுதுன்னா உங்களோட செஸ்ட் மசில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஆக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஒரு பிகினர் ஜிம்முக்கு போகும்போது நீங்கள் உங்கள் பாடி வந்து ஒரு ஷேப்பாக இருக்காது, செஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஷேப்பாக இருக்காது. ஸோ இந்த பெட் ஃப்ளைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட் வந்து நல்லா ப்ராடாகி ஒரு ஷேப்புக்கு வருங்க. அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்க்ளைனில் டம்பிள் பெஞ்ச் ஃப்ளைஸுங்க. ஸோ ஆல்ரெடி பெட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் டம்பிள் ஃப்ளைஸ்ன்னு வேறு சொல்கிறான், புரியலன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் தாங்க. நம்ம ஃப்ளைஸ் போடுறோம் இல்லையா, அந்த ஃப்ளைஸ் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மசில் வந்து ப்ராடாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவே ப்ரெஸ் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரெஸ்ஸு நம்ம ட்ரை பண்ணுறது நம்மளோட செஸ்ட்டை வந்து நல்லா மாஸ் ஆக்கிறதுக்கு, நல்லா பல்க் ஆகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக கிடையாதுங்க ரெண்டுக்கும். நம்ம எந்த ஒரு வேரியேஷனில் போட்டாலும் சரி, நம்ம எப்படி ட்ரை பண்ணாலும் சரி, செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஸ் வந்து நம்மளோட செஸ்ட்டை ப்ராட் ஆக்கிறதுக்கும், ப்ரெஸ் வந்து நம்மளோட செஸ்ட்டை ஒரு மாஸாக ஒரு கண்டிஷன் எடுத்துகிறதுக்கும் யூஸ் ஆகுங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் டபுள் பார். ஸோ இந்த டபுள் பாரில் உங்கள் செஸ்ட்டை முன்னாடி வச்சு நீங்கள் டபுள் பார் அடிக்கிறதுனால உங்களோட லோவர் செஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நல்ல ஷேப்புக்கு வருங்க. ஸோ அதனால் எப்போவுமே சரி நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டபுள் பார் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பெண்ட் ஆர்ம் புல் ஓவர். ஸோ செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் லோயர் கவர் பண்ணிட்டேன், அப்பர் கவர் பண்ணிட்டேன், மிட்டை கவர் பண்ணிட்டேன், இதோ செஸ்ட் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னு அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. இந்த புல்லோவர் பண்ணாமல் உங்களோட செஸ்ட்டே வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. ஆமாங்க, நீங்கள் இந்த புல்லோவர் பண்ணுறதுனால உங்களோட செஸ்ட் மசில் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் உங்களை டைட் பண்ணி அந்த பொசிஷன்லேயே நிற்கிறதுக்கு இந்த புல்லோவர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே சரி நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு 3, 4 எத்தனை போட்டாலுமே சரி இந்த புல்லோவர் பண்ணாமல் அந்த எண்ட் ஆஃப் தி செக்ஷன் செஸ்ட் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஸோ ஓகேங்க, இதோட செஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேரியேஷனில் செஸ்ட் ஒர்க் அவுட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவுமே பாருங்கள். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.